கிட்டத்தட்ட 7-8 வருஷம் 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துல இருந்து எங்கே போனாலும் அது நிற்கல அந்த தேசிங் ராஜாவினுடைய குதிரை மாதிரியே ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். நிறைய வெசல் நிற்குது. அதில் எங்கே போனாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் போலீஸ் இல்லத்தினாலும் சரி அல்லது சொல்ல கவலையாக இருக்குது, இந்த அரசியலுக்கு வந்தாலும் சரி அல்லது டிவோர்ஸ் எடுத்த நேரங்களில் வெசல் நிற்குது தான். ஒரு வெசல் நிற்குது என்கிற இது அதுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறேன். ஆனால் அதில் ஃப்ளட்டு நேச்சுரல் டிசாஸ்டர் போடாம விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு அது தெரியல. அடிச்சு சொன்னேன் நான் சொல்லிச்சுன்னா வெஹிக்கிள் எடுத்து கொண்டு வந்து நீங்கள் கம்பெனியில் போட்டுட்டு ரிப்போர்ட்டை கொண்டு வந்தாங்கன்னு நாங்கள் பே கேட்ச் நிற்கிறீங்க. நான் நிற்கிறது ராஜகிரியாவில் அத்துருகிரியாவில், இங்கே தண்ணி ஃபுல்லாக. ஸோ இங்கேருந்து நான் போய் மன்னாரில் என்னண்டு அந்த வெஹிக்கிள் எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு ஸ்டஃப் அவுட்டில் போட்டு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து உங்களுக்கு கொழும்புல தாரேன்ட்டு. ஸோ பெரிய ஒரு அடிபாடு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்சூரன்ஸோட. ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸுக்கு நான் நினைக்கிறேன் காலம் சரியில்லை போடுறது. பார்ப்போம், அதை பிறகு பார்ப்போம். வெசல் போயிட்டுது. அதுக்குள்ள கவலை என்ன, 5 பிளேசர் இருந்தது, அதுக்குள்ள என்னுடைய சாமான்கள் இருந்தது. நாங்கள் தப்பி போன அப்புறம் திருப்பி வரைக்குள்ள கதவு உடைச்சி கதவையும் திறந்து பொதுமக்களில் ஒரு 1-2 பேர் அதுக்குள்ள இருக்க சாமான் எடுத்துருக்கிறேன் நினைக்கிறேன். அது பரவாயில்லை, அது யாரோ ஒரு ஆளுக்கு போனாலும் சந்தோஷம். அது சப்பாத்து கௌஷல் சப்பாத்தி என்னுடைய சப்பாத்துகள் அது இது உடுப்புகள் அது எடுத்துருக்கேன் நினைக்கிறேன். சந்தோஷம், பிரச்சனை இல்லை. அது யார் எடுத்தாலும் யாரோ ஒரு ஆளுக்கு பிரியோசனப்பட்டால் சந்தோஷம். அர்ச்சனாவுடைய உடுப்பு தானே, அதில் பிரச்சனை இல்லை. அதில் இருந்து சில சாமான்கள் காரில் இருக்கிற சில சாமான்களையும் கலட்டி இருக்கணும்னு ஒரு டவுட் எனக்கு. அது பிரச்சனை. அது அடிபட்டு போயிட்டா கலட்டப்பட்டதோ எனக்கு தெரியல. ஆனால் தப்பினன்றது ஒரு பெரிய கதை. பெரிய கதை என்றால் நீங்கள் டைட்டானிக் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க, அதோட மோசமான ஒரு கதை. அது அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கே எங்கே ரோட்டில் நின்றுன்றது விளங்கப்படுத்தினா தான் உங்களுக்கு ஆறுதலாக விளங்கும். ஸோ அந்த வீடியோக்களை நான் ஆறுதலாக உங்களுக்கு போடுறேன். மிகவும் கவலையா இருக்கு. எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வீடுகள் இல்லை. இப்போ எனக்கு வீடு இல்லாதால சோழி இல்லை, வீடு அடிச்சுட்டு போயில, வீடுகள் இல்லாமல் போயிருக்கு. சொந்தங்கள் உறவுகள் எத்தனையோ பேர் இழக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றைக்கு ராமநாதன் அர்ச்சனா இந்த வீடியோவில் உங்களுக்கு மயூரனுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கும். ஒரு சின்னனா ஒரு இனத்துக்கு தேவை இருந்திருக்கு போடுறதுக்கு. ஸோ கடவுளுக்கும் சாகிறது பிடிக்கல போடுறதுக்கு. ஞானம் கௌஷல்லாம் போயிருப்போம் தண்ணிக்குள்ள. அதில் அவங்க நேமி ட்ரக் இருந்தபடியாக தான் அது தப்பினது. அதுக்குள்ள எப்படி போனான் எப்படி மாட்டினான் எல்லாம் வீடியோக்கள் இருக்கிறது. வீடியோக்களையும் விளங்கப்படுத்தி ரோட்டுகளையும் கீறி உங்களுக்கு ஆறுதலாக விளங்கப்படுத்துகிறேன். ஒரு பெரிய கதை. இப்போ அதுக்கு டைம் இல்லை. நான் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன். ஆனால் மிகவும் மனக்கவலையாக இருக்குது. கிளிநொச்சி மூலதீபாவணியால் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், என்ன நடந்தது ஒன்றுமே தெரியாது. ஃபோன் ஆஃப். எனக்கு இதுக்குள்ள இறங்கி நீந்தி போகக்கூடிய வசதி இருந்தாலும் என்னால் போயிடாது. ஏனென்றால் நான் அப்படி இறங்கி நீந்தி போயிட்டேன் என்று சொன்னால் அது இங்கே இருக்கிற ஆட்கள் 2 பேரையும் பாதிக்கும். திருப்பி போய் அவர் வழி எடுத்துட்டோம். மற்ற இதுக்குள்ள இறங்கி போகிறது எனக்கு பெரிய ஒரு டவுட். என்னென்றால் இது நேரடியாக கழனி கங்கையோட தொடர்பட்டிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பின்னால் முழுக்க வெள்ளம். ஸோ நேரடியாக கழனி கங்கையோட இது பண்ணியிருக்கு. இப்போ என்னென்னால் இப்போ இதுக்குள்ள இதெல்லாம் ரோட், இதுக்கால என்னால் நீந்தி போயிடும். கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு அங்கால இருக்கு ரோட். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நீந்தி போயிடும் என்னால். ஆனால் அப்படி நீந்தி போய்க்குள்ள இடைக்குள்ள இந்த வேலிகள் அதுகள் இதுகளுக்குள்ள மாட்டுப்பட்டு தச்சம் ஒரு முதல இருந்து இழுத்து பிடிச்சிடான்ற ஒரு பயம் உண்டு. அதெல்லாம் நீந்தி போகாமல் இங்கேயே நிற்கிறேன். எல்லாரும் யோசிப்பீங்க என்ன டாக்டர் மட்டும் போய் குசியாக இருந்தோண்டு ஃபேஸ்புக்கு மட்டும் ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஃபேஸ்புக்கில் ஒன்றும் போஸ்ட் போடல, போடக்கூடிய இருந்தும் நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவுகளையும் போடல. டாக்டர் போயிருந்து உல்லாசமாக இருக்கிறார். இங்கே சனம் கஷ்டப்படுது என்று சொல்லி எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க. ஒரு இந்த நேரத்தில் மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய நேரத்தில் இவர் மட்டும் கொழும்புல போய் உல்லாசமாக இருக்கிறார். இப்போ என்ன பிடிக்காத என்னுடைய அரசியல் எதிரிகள் எல்லாம் இப்படி போடுவார் என்றால் இவர் மட்டும் போய் நான் ஒரு அரசாங்க அமைச்சர் இல்லை, என்னுடைய வாகனம் போனோன்னு இன்னொரு வாகனத்தை அரசாங்கம் தந்து நீ போய் மீட்பு பணிகளை செய்து அரசாங்கத்துக்கு வாக்கு செய்கிறேன்னு சொல்றதுக்கு இது ஒன்றும் என்னோட அரசாங்கம் இல்லை. நான் ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராகவே கிடந்தது ஒரே ஒரு வெசல். அதுவும் போன பிறகு இந்த வெஹிக்கிளில் போகிறது. இப்போ இங்கேருந்து வெளிக்கிட்டு போனாலும் ஏதாவது போகிற பஸ்ஸுகளில் போயிட்டு தான் தங்கி அந்த வேலைகளை ஒருங்கிணைக்கணும். ஆனால் இந்த வீட்டில் இருந்தோண்டு வெளியில் போகிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே நான் போக மாட்டேன், நான் சாக மாட்டேன், பயப்படாதீங்க. ஆனால் நான் செத்து போக மாட்டேன். ஆனால் நான் வருவேன் திருப்பி அந்த இன்னும் நாள் கிடக்கிறது. அந்த வேலைகள் எல்லாம் தாராளமாக செய்வேன். நான் அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இல்லாட்டும் நான் அதை ஒருங்கிணைக்கலாம். என்னுடைய ஃபோனில் இப்போ இந்த வீடுக்குரிய உங்களுக்கு இதில் பார்க்கவும் இல்லை, அது முழுக்க தண்ணிக்க போயிட்டு சுவரில் தான் இந்த போட் அடிச்சிருக்காங்க. இது எலக்ட்ரிசிட்டி போட்டு இதை சுவரில் தான் அடிச்சிருக்கிறார்கள். மேலேருந்து எடுத்துக்கொண்டு கீழே சுவரில் அடிச்சிருக்காங்க. எப்படிப்பட்ட அறிவுசாலின்னு யோசிச்சு பாருமா. இந்த பாரக்காரன் அந்த போஸ்டில் இருந்து எங்கடாப்பா போஸ்ட் நான் அந்த போஸ்டில் இருந்து இந்த போஸ்ட் இங்கே ஐயா காட்டணும். இந்த போஸ்டில் இருந்து நேராக கம்பி வயர் எடுத்து இங்கே கொண்டு இதில்
இப்போ வந்து அப்படி எல்லாத்தையும் கீழே கொண்டு போயிருக்காங்க, வேற எல்லாத்தையும் கீழே கொண்டு போய் சுவரில் அடிச்சு போட்டு சுவருக்குள்ளால வந்துருக்கு, மேலே இல்லை உண்டு. அவே மீட்டர் பாக்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிட்டு அவே கரண்ட் வராது. மற்ற இந்த கரண்ட்டுக்குள்ளேயும் ரங்கி இப்போ 10 மணிக்கு கரண்ட் வரமான்னு சொல்லி நியூஸ் போட்டிருக்காங்க. நான் ரங்கி நீந்தி கொண்டு இருக்க கரண்ட் வந்து யாராவது சுத்தமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் சுச்சுவேஷன். நிலைமை கவலைக்கிடம். இதுக்குள்ள எங்களை நீந்தி போயிலும் இதுக்குள்ள கணக்க வேலியல் நடக்குது. அப்போ வேலியில் நீந்தி போய்க்குள்ள கட்டாயம் கால் கீழே போகும். அப்போ வேலிகளை போய் கம்பிக்குள்ள போய் கால் மாட்டிச்சா இழுத்தடுக்க எல்லாம் கிளியும் எல்லாம். அதோட அங்கால வயலுக்குள்ள வந்து நேர கழனி கங்கியோட கனெக்ஷன் இருக்குது. ஆகவே அதுக்குள்ள தனியாக நீந்தி போகிறது அவ்வளவு உசிதமான வேலை இல்லைன்னு மனம் சொல்லுது. ஆகவே நான் நீந்தி போக விரும்பல, இங்கே இருக்கிறதுக்கு இப்படியே இருப்போம்னு யோசிக்கிறேன். தண்ணி மட்டம் ஒரு 4-5 இன்ச்சு குறைஞ்சிருக்கு, 5-6 இன்ச்சு குறைஞ்சிருக்கிறது. ஆகவே நாளைக்கு பெரும்பாலும் தண்ணி குறையும் கொண்டு ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கிறது. குறைஞ்சால் இன்னொரு 2-3 நாள் நான் மறுபடியும் ஜாழ்ப்பாணத்துக்கு வருவேன். ஜாழ்ப்பாணத்தில் இன்னமே ஓரளவு பாதுகாப்புன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், தெரியல. எல்லாரும் பத்திரமா இருங்கோ. உடுப்பு காணி வீடு கார் போகுதுன்னு பார்க்காம உயிரை பாதுகாத்து கொள்ளுங்க. அன்றைக்கு நாங்கள் என்னுடைய காரை பற்றி ஒரே பண்ணியிருந்தா 6 ஆர்மிக்காரரும் நானும் கௌசல்யா உள்ளுக்குள்ள போயிருப்போம், 6 நேவிக்காரரும். காணியை பற்றி என்னுடைய காரை பற்றி வச்சிருந்தா அதே நேரத்தில் கடைசியாக போட் எடுத்து வெளியே என்ற காருக்கு மேலால் போட்டு தான் இழுத்துக்கொண்டு வந்தது. அப்படி கணக்கு கதைகள் இருக்கிறது. எல்லா கதைகளையும் மாறுதலாக சொல்லுகிறோம். நான் என்ன சாயலை உயிரோட தான் இருக்கேன். நான் செத்துட்டேன்னு சொல்லி வீடியோக்கள் போட வேண்டாம். சரியான கவலையாக இருக்குது அந்த வீடியோக்களை பார்க்கல. டாக்டருக்கு என்ன நடந்தது, டாக்டருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி போட்டு உழைச்சி கொண்டிருக்காங்க. நான் எனக்கு ஒன்று நடக்கிறேன். நான் பத்திரமா இருக்கிறேன். கணக்க இழப்புகள். ஆனால் இந்த இழப்புகள் வந்து எனக்கு புதுசு இல்லை. அது மாதிரி எங்களுடைய சமூகத்துக்கும் இது புதுசு இல்லை, எங்களுடைய இனத்துக்கும் இது புதுசு இல்லை. இந்த இழப்புகள்லேருந்து வழியால் வர்றது எங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் மனசை திடமாக வச்சிருப்போம். யாரை எவரை இழந்தாலும் ஒரு குடி. நான் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன், ஒரு கிரிப் தண்ணி ஃபுல்லாக அடித்து கொண்டு முழுக்க போயிட்டு ஒரு கிரிப் இந்த கிரிப் பிடிக்கிறேன். நின்று நாள் வலிக்கு அப்படி தண்ணிக்குள்ள விழுந்து ஃபுல்லாக இழுத்துட்டுது. இந்த கையை எடுபட்டு இந்த கையில் மட்டும் தான் பிடிச்சி கொண்டிருக்கேன். அது இப்படி திரும்பிட்டு கயிறு கொஞ்சம் விலத்தி கொண்டு போகுது. அந்த கடைசி கிரிப்பையும் விட்டுருந்தா இன்றைக்கு நீங்கள் காணாத பட்டியலில் சேர்த்துருப்பீங்க, அல்லது மல்வத்தொகையாவில் எடுத்திருப்பீங்க. கணக்க வீடியோக்கள் இருக்குது, நான் மாறுதலாக போகிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன். அனைவரும் 10